ஹலோ வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் சரியா. இதை கடைசியாக இது நேம் இந்த வீடியோ நிறைய போட்டிருக்கேன். இந்த மரம் வந்து ஈரப்பழா மாதிரி இருந்து பிளாக்காயா ஆகிட்டுது அப்படின்ட்டு இது என்ன செய்யறது தெரியாமல் சமைச்சி எல்லாம் சாப்பிட்டு எல்லாமே உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன் என்ன. அப்போ இப்போ எனக்கு கடைசியாக இதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. இது என்னென்னு தெரியல, சொல்லுங்கன்ட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ கேட்டுங்க, ஹாஸ்னி பிளாக்காயா என்னுடைய வீவர்ஸ் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க சரியா. அப்போ ஹாஸ்னி பிளாக்காயாம், இதுக்கு பேர் ஹாஸ்னி பிளாக்காயா. இப்போ இந்த பிளாக்காய் கொஞ்சம் பழுத்துட்டுது சரியா. இப்போ பழம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கட் பண்ணி பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம் சரியா. இன்றைக்கி வீடியோ சாரி இதை காட்டிட்டேன். வீடியோ கொஞ்சம் நைட்டில் எடுக்கிறேன், என்ன மாதிரி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் ஏதாவது வீடியோவில் இதாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா சரசரன்னு இருந்து நல்லா இறங்குது. கதைக்கிறதே கேட்குதா, நல்லா இறங்குது. காய்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் சரியா, சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட பொண்ணான கரங்களால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. இப்போ நான் இதில் வருது பாருங்கள், நான் வெட்டி கொண்டு இருக்கும்போது இஞ்சால பிதிக்கி கொண்டு வந்துட்டுது. வா, இது என்ன வெள்ளையாக இருக்குது, பிளாப்பழம் மஞ்சளாக எல்லாம் இருக்கும், இஞ்சி வெள்ளையாக இருக்குது. லைட் வெளிச்சத்துக்கு இன்னும் நல்லா வெள்ளையாக தெரியுது. வெள்ளையாக இருக்குது, உண்மையே நல்ல வெள்ளையாக தான் அதுவும் இருக்குது. இருங்க, ஃப்ரிட்ஜு போட்டு அப்படி இருக்குங்களா. வா பாருங்களேன். ஆகோ, இதை கொஞ்சம் பகலில் செதுக்கணும் போல இருக்குது. தெரியுதா பாருங்க, எப்படி பார்த்து தெரியுதா இப்போ வடிவாக தெரியுதா. பாருங்க, இப்படி தான் இருக்குது. இது வெள்ளையாக இருக்குது சரியா. ஒட்டு தாங்க பெருசாக இருக்குது விதை. இந்த விதையிட இருந்து இதெல்லாம் கதிப்பமாக இருக்குது தோலெல்லாம் சரியா. இப்போ இதை சாப்பிட்லாமான்னு தெரியலை. ஒரு நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் சரியா. எல்லா பயிற்சியும் செய்கிறேன் உங்களுக்காக வேண்டிதான். இஞ்சி பாருங்களேன், இந்த விதை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் இந்த விதையை முதலே நான் பார்த்துருக்குறேன். இங்கே பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இது ஹாஷாக இருக்குது, கடினமாக இருக்குது சரியா. இதுதான் சுளை. என்னடா சுளையவே காண இல்லை, இங்கே எவ்வளோ மெல்லிசா சின்னதாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இதான் சுளைன்னு நினைக்கிறேன். சரி, ஓ இதான் நினைக்கிறேன்டா, இதான் சுளை. சாப்பிட்டு பார்த்தேன். என்ன இது ஒன்றுமே இன்னொன்று சாப்பிடுவோம். வாய்ஸ் சாப்பிட்றேன். எனக்கு ஏதாவது பிரச்சனைடா, இது சாப்பிட்டு ஒன்றும் ஆகாது. சாப்பிட்றதா தான் இருக்கும், சாப்பிட்றது தான். சாப்பிட்டா நல்லா கறியெல்லாம் வச்சு சாப்பிட்டது எனக்கு குழம்புலாம் வச்சு சாப்பிட்டா தான். எனக்கு 2 பிள்ளைகள் வேறு இருக்காங்க. சாரி, பெருசாக சாப்பிட்றதுக்கு பச்சை தண்ணி மாதிரி கிடக்கு. இந்த பிளாப்பழத்தோட இந்த பிளாமாஸ்ன்னு சொல்லுவோம், அதை வெட்டும்போது ஒரு வாசம் வரும் மனம், அதை மாதிரி இருக்குது. ஆனால் அதான் மணந்து பாருங்க, அதுதானே இருக்குது. ஆனால் இதை பாருங்க, விதை எப்படி இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த செடி மரம் வேணும் அப்படின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பேக் பண்ணி மரம் வளர்த்து தரேன். ஓகே, இந்தியாவில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கார்வோ பண்ணி விடுவோம். ஓகே, நம்புதேன். இப்போ எனக்கு இது இன்றைக்கி ஹாஸ்னி பிளாக்காய் அப்படின்ட்டு சொல்லி தெரிஞ்சது போலவே, இந்த விதையை நாங்கள் மணல் போட்டோ அல்லது சும்மாவோ வறுத்து போட்டு உடைச்சா உள்ளுக்கு பருப்பு மாதிரி இருக்கும், அதை சாப்பிட்றது டேஸ்ட்டாக இருக்கும், கஜு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் கேள்விப்பட்டேன். ஆனால் அது கமெண்டில் வரையில் கேள்விப்பட்டேன். இது ஹாஸ்னின்னு சொல்லி இன்றைக்கி கமெண்டில் பார்த்தேன். என்னுடைய வீவர்ஸ் ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபராக வீவர்ஸ் தெரியல, சப்ஸ்கிரைபர் இல்லாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் இதில் பேர் சொன்னதுக்கு. ஓகே, அண்ட் இதான் ஹாஸ்னி பிளாவாம் சரியா. இதனுடைய பழத்தை சாப்பிட முடியவில்லை என்னால் சரியா. சுவைப்பதற்கு தங்களுக்கு வேணுமென்றால் அனுப்பலாம். எனக்கு பிடிக்கல.
சாப்பிட்டா பாரு தூரமாக எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் இல்லை காய்ஸ், விதை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரியா வறுத்து சாப்பிட்ருக்கேன் நான். டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஏற்கனவே சொன்னவங்க தானே சொல்லியிருந்தாங்க. அதனால அதை மணல் போட்டு சும்மா மற்றினாங்க. இந்த பாருங்க, இதையே காட்ட பாருங்க. இந்த இதில் ஓடு மட்டும் சரியான கதிப்பம். ஓகே, அவ்வளோதான். ஹாசினி புலா காய் மரத்தையும் காட்டிட்டேன். மரத்தை காட்டினேன், புலா காயை பிடுங்கி சமைச்சி காட்டினேன். மரத்தை காட்டினேன். இது என்னன்னு தெரியல, ஈரப்புலா மாதிரியே இருக்குது. ஆனால் இது புலா மாதிரி காய் இருக்குது, வெட்டணும்னு அப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த விதையையும் வறுத்து உடைச்சி சாப்பிட்டு அதையும் காட்டுறேன். இன்றைக்கி ஹாசினி புலான்னு சொல்லி என்னுடைய வீவர்ஸ் ஒருத்தவங்க, என்னுடைய அன்பான வீவர்ஸ் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து இதை ஹாசினி புலா பழம் வந்து தெரிஞ்சுக்கொண்டேன். அண்ட் சாப்பிட்டு பார்த்தேன், பெருசாக இல்லை. என்னுடைய விதையை ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்குறேன். ஓகே காய்ஸ், ப்ளீஸ் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபுல் வீடியோ எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, என்ஜாய் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோ வேணும். என்னுடைய வீடியோஸில் நான் செய்கிற விஷயங்கள் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye, thank you.